டாக்டர் அர்ச்சுனா. சாவச்சேரியில் நிற்கிறேன். சாவச்சேரி எந்த இடம் தயவுசெய்து சொல்லுங்க, கஷ்டப்பட வேண்டாமா வந்து வந்துட்டு நான் வந்து சொல்லுங்க. தேங்க்யூ. மீசாலையில் நிற்கிறேன். அப்படியே வேப்பிரா ரோட்டில் புத்தூர் சந்தி ரோட்டில் மட்டவிலுக்கு போகிறேன். திரும்ப சொல்கிறேன், சாவச்சேரி என்ற இடம், சாவச்சேரி என்ற வீடு. சாவச்சேரியில் இருந்தால் நான் வெளியால் வந்தேன் உலகத்துக்கு. நான் நினைக்கிறேன் சாவச்சேரியில் முழு ஓட்டம் எனக்கு தான் விடும். என்ன செய்யலும் பார்ப்போம். தேங்க்யூ. சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா? கண் திறந்த தேசம் அங்கே நான் திருப்பி வருவேன் எதிர்பார்க்கல. இந்த எலெக்ஷன் நிற்பேன் எதிர்பார்க்கல. எலெக்ஷனுக்கு ஆசைப்பட்டு நிற்கல. உங்களுக்காண்டி நிற்கிறேன். உங்களுக்காண்டி தான் கஷ்டப்பட்டு நான். உங்களுக்கு தெரியும், எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. மட்டவில் அம்மன் கோயில் அடிக்கு போய் கொண்டிருக்கேன். வண்டியில் தான் பழமையாக கூட்டமாக போகிறது. புளியை போகும் தனியாக தான் போய் பழக்கம். இந்த சாவச்சேரியில் கொஞ்சம் பேர் திரியினம் அப்படி சொல்லிவிடுங்க, நான் சாவச்சேரியில் நிற்கிறேன். நான் வந்து வெற்றி தோல்வி கப்பால மக்களுக்காக நிற்கிறேன். அந்த கிணப்பேர் சொல்லிக் கொண்டிருக்கணும். அந்த சாவச்சேரி தண்ட இடம் உண்டு. நான் பிறந்த இடம் இல்லை, ஆனால் என்னை வளர்த்த இடம். சாவச்சேரி என்னை தூக்கி வச்சிருந்த இடம். ஒரு நேரத்தில் ஒருத்தருக்காக வந்து சனம் வழியில இரவிரவா போலீஸ்காரர் சுடுவான்னு தெரியும், நிக்கல எனக்காண்டி நின்றது. அதை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். சரியான சந்தோஷமா இருக்கு. சாவச்சேரிக்குள்ள நிக்கிறேன்றதே பெரிய சந்தோஷம் தான். நான் எல்லா இடமுமே போவேன். சாவச்சேரி முடிய அப்படியே பரணிக்கு போடுறேன், பரணி பக்கம் போறேன். தேங்க்யூ. சரியான சந்தோஷமா இருக்கு. என்னை பிரிண்ட் பண்ண தந்த எல்லாருக்கும், முக்கியமாக வந்து இந்த பேனர்ஸ் அடித்து தந்த எனக்கு முகம் தெரியாதாக்கள், எனக்கு நீங்கள் யாருன்றே தெரியாது,
உங்களோட குரல் மட்டும்தான் எனக்கு கேட்டது. இதை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். இதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். நான் நினைக்கிறேன் எனக்கு யாரையுமே தெரியாது. எத்தனையோ பேர் ஃபாரின்லேருந்து அடிச்சு கொண்டுக்கிறீங்க. நான் ரோட்டில் இறங்கி நிற்கிறேன். நான் இந்த வீட்டை இன்றைக்கு ஸ்ரீலங்கன் டைம் வந்து 8:30 போயிடுவேன். விடியும் வரைக்கும் கதைக்கிறேன் உங்களோட. விடியும் வரைக்கும் விடிய காலமாக 6 மணி விட்டு கதைச்சு கொண்டே இருக்கிறேன். இப்போ மெட்ட ஃபோன்ல இருந்து வந்து எனக்கு இது பண்ண இல்லாது, ஆன்சர் பண்ண இல்லாது. நான் வீட்டை போய் கதைக்கிறேன் உங்களுக்கு.